கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நியூசிலாந்து ரெக்கவரி வீசா பத்தி பேசப் போறோம் இன்னைக்கு. அ நியூசிலாந்து ரெக்கவரி வொர்க் வீசா பத்தி நீங்க நெறைய கேள்வி கேட்குறீங்க. இது இப்ப புழக்கத்துக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. இதுக்கு பதிலா இப்ப இருக்கிறது ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ் வொர்க் வீசான்னு சொல்லி தான். ரெக்கவரி வொர்க் வீசாவும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் வொர்க் வீசா தான். 2023ல நியூசிலாண்டில் ஒரு பேரிடர் ஏற்பட்டுச்சு. கேப்ரியல் சைக்ளோன் சொல்லிட்டு நார்த் ஐலாண்ட் ஃபுல்லுமே அஃபெக்ட் ஆச்சு. அப்போ நிறைய லாஸஸ் வந்தது. அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ் ஒர்க் வீசா தான் இந்த ரெக்கவரி ஒர்க் வீசா. இது என்னென்னா மெயினாக ஹையர் பண்ணுறது ஹைலி ஸ்கில்டு பீப்புளில் தான் ஒர்க் பண்ணாங்க. இது 6 மந்த்ஸ்க்காக இந்த ஒர்க் வீசா கொடுத்தாங்க. இதில் மோஸ்ட்லி அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர் தான் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நியூசிலாண்டில் கூப்பிட்டாங்க. இது நிறைய பேரிடர் நடக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ரெக்கவரி ஒர்க் வீசா கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நியூசிலாண்டில் அது நிறுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு டெம்பரரி ஒர்க் வீசா மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ புழக்கத்துக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ் ஒர்க் வீசான்னு. இது எப்படின்னா 2 வீக்ஸ் இது ப்ராசஸிங் டைமு. இது ஒரு அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் வீசா தான். இங்கே எனி எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ்ஸு, கிளீனப்ஸு, இன்சூரன்ஸ் அசஸரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தாரிட்டிஸு, என்ஜினியர்ஸு, டெக்னீஷியன்ஸு, ஹெவி மிஷினரி ஒர்க்கர்ஸு, டெப்ரீஸ் ரிமூவர்ஸு, கம்யூனிகேஷன் ஒர்க்கர்ஸு, இந்த மாதிரியான பலதரப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒர்க் கிடைக்கும். இதை தவிர்த்து இதே ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ் ஒர்க் வீசாவில் இன்னொரு டைப் ஆஃப் ஒர்க் வீசா இருக்குது. அது பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஒர்க் வீசா. அதாவது நியூசிலாண்டில் எடுக்கிற படங்கள்லையும் மியூசிக் ஆல்பத்துலேயும் நீங்கள் நடிக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீசாவில் வரலாம். இதுவுமே அக்ரிடிட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் வீசா தான். இங்கே இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதாவது உங்களை ஹையர் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் தான் இந்த வீசா உங்களுக்கு கிடைக்கும். இதுவுமே ஒரு டெம்பரரி ஒர்க் வீசா தான். இதை வச்சு நீங்கள் பிஆர் வாங்க முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நீங்கள் இமிக்ரேஷனில் தான் செக் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இமிக்ரேஷன் நியூசிலாண்ட் சைட்லேருந்து தான் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு கன்சைஸாக ரொம்ப ப்ரிசைஸாகவும் உங்களுக்கு நான் தமிழாக்கம் பண்ணியும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோவுக்கு கண்டிப்பாக மம்மாவி கிவி தமிழச்சி யூடியூப் சேனல்லையும் கிவி தமிழச்சி இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் நீங்கள் போய் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். பை ஃபார் நவ்.